ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூவி எப்படி பார்த்துடலாம். சூதுகவும் 2 ஓட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து மார்ச் 22 நம்ம பார்க்கலாம். மிர்ச்சி சிவா இந்த படத்தை வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. லவர் மூவி மார்ச் 25 ஸ்ட்ரீம் ஆகிறத நீங்கள் 10 கோட்டால பார்க்கலாம். ஜிவி பிரகாஷோட அடுத்த படம் வந்து அனுராக் கஷ்யப் அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சூர்யாவோட அப்கமிங் மூவியான சம்பவம் இந்த படத்தோட ட்ரீசர் வந்து இன்னைக்கு 4:30 மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரீசரை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். இப்போ ஆக்டர் சூர்யாவோட கிளிப் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இந்த கிளிப் வந்து எப்போ எடுத்தாங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷனோட விமன் எம்பவர்மெண்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து எடுக்கப்பட்ட கிளிப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்டர் உலகநாயகன் கமலஹாசனோட லேட்டஸ்ட் கிளிப் தான் பார்க்குறீங்க. கூட வந்து டேரக்டர் மணிரத்னம் சாரும் இருக்காரு. இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளிப்ல இருக்கவங்க ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த படம் வந்து மார்ச் 29 நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று நம்ம தளபதி விஜய் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு கைஸ். இப்போ வந்து கோட் மூவியோட ஷெடியூலுக்காக வந்து அவர் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு ஷூட்டிங்காக. 7 நாள் வந்து அந்த ஷெடியூல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேரளா ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் வைப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்காம போய் பார்த்துருங்க. 6 மணி 10 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஏர்போர்ட்டில் இருந்த டைமாக இருக்கட்டும் அந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபுல்லாக பார்த்துங்க. நம்ம சேனல் ஆக்டர் தனுஷ் வந்து இளையராஜாவோட பயோபிக்கில் நடிக்க போகிறான்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மார்ச் 20 வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரக்ட் யார் பண்ண போகிறாங்கன்னா அருண் மாத்தேஸ்வர் வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு இந்த படத்தை. ட்ரிபிள் படத்தை நீங்கள் மார்ச் 22 தியேட்டர்ஸில் பார்க்கலாம். நேற்று ஈவினிங் வந்து இந்த படத்தோட வந்து ஒரு வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து கேரக்டர் போஸ்டர்ஸ் வந்து 2 போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. கல்வன் இந்த படத்தில் வந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 5 மணிக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து L360 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மோகன்லால் வந்து இந்த படத்தில் சைன் பண்ணிட்டாரு. ஏப்ரல் மந்த் வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்துருந்துச்சு. இந்த படத்தில் யார் லீட் ரோலில் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ரியா வந்து இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. 29 மார்ச் மாதம் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆர் அதாவது நம்ம சிம்புவோட லேட்டஸ்ட் கிளிப் தான் இப்போ பார்க்குறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு சிம்புவை பார்த்து. இப்போ லேட்டஸ்ட் கிளிப் தான் பார்க்குறேன். முசாசி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஸ்டார் லைட் மார்ச் 20 6 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். பிரபுதேவா இந்த படத்தை வந்து லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ரிட்டர்ன் உங்கள்